வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஜூன் 2025 கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, கர்மபலன் எப்படி செயல்பட போகிறது, ஆண்டு கிரகங்களாகிய சனி, ராகு, கேது, குரு எப்படி இருக்கிறார், மற்ற மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறார், இதன் மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2025 இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும். அது மூலமாக நீங்கள் பயனடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே 2025 ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டா ஜூன் மாதம் பிறக்கிறது. ஸோ மார்ச் இறுதியில் சனி பயிற்சியும், மே 14 குரு பயிற்சியும், மே 19 ராகு கேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 2.5 வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் 2 மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க. அதே சமயத்துல இதுவரை குரு 10ஆம் இடத்திலிருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை 11ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்களை ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள், டிராவலிங், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார். யாருக்கு? கடகராசிக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை, ஒரு வெளிநாடு பிரயாணம், உடல் உபாதைகளுக்கு சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு, ராகு, கேது, சனி மாறுவது, அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து, குரு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பை இல்லாம 12ஆம் வீட்டுக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள், விரயங்கள், அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது. இதே ஒரு நல்ல அமைப்பு, நல்ல தசாபுக்திகள் போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள், தேவையற்ற செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள், உடம்பு உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கணும். என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணுங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து 2வது வாரத்துல இருந்து அதுக்கு பிடித்த சிம்மத்துக்கு மாறுறாரு. அது ஒரு அருமையான ஒரு விஷயம். ராஜயோக அதிபதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். புதனும் பாத்தீங்கன்னா 10, 11, 12 போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை. சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய கடகராசிக்கு 15ஆம் தேதி முதல் 2 வாரம் 11ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி 2 வாரத்துலதான் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். ஸோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன், குரு, சூரியன் 3மே 12ஆம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே 12ஆம் இடத்துக்கு போறார், 6ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா, ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் 6ஆம் இடம் கனெக்ட் ஆகுது குரு. இதுவரை குரு 11ஆம் இடத்துக்கு குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்தை பார்க்க போறார். சோ வந்து இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல், ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப
அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பிரமாதமா நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஹாஃப் காட்டுதுங்க. தவறே இல்லை. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சில மன கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி மனச்சுழுக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனும் கெடாம தான் இருக்கிறார், தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஒரு டிராவலிங்கு, ஒரு புதிய முயற்சி, ஒரு அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறது, அது மாணவர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தவர்களாலும் சரி, அதே சமயத்துல தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல சில சுப செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்துல ஒரு முதலீடாக பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு தொழில் அமைகிறதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல இது பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு சனி மாறினது ஒரு அருமையான விஷயம். அது நம்ம தவற எடுத்துக்கூடாது. ஆனா குரு பாத்தீங்கன்னா மாறுவது 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு, தீய விஷயங்களும் இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர கொடுக்கையா பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்றதுங்கிறப்போ சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அஷ்டம சனி முடிந்து விட்டது, அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் எப்படி இருக்குது, திக்பலத்தோட இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா, திக்பலத்தோட இருக்கா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் இப்ப கோச்சாரத்துல எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது, இமீடியட் ப்ரெசன்ட் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போது, எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும், எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும்பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.